ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சம்மரியில் பார்க்கலாம். அண்ட் இந்த போம் வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வில்ஃபெட் ஓவன் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஆத்தரை வந்து நம்ம இங்கே எல்லாருமே வந்து அக்ராஸ் பண்ணி தான் வந்து வந்திருப்போம். வில்ஃபெட் ஓவன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்றோ பார்த்தலாம். வில்ஃபர்ட் எட்வர்ட் சால்டர் ஓவன் அப்படிங்கிறது அவரோட ஒரிஜினல் நேம். அண்ட் இவர் 18th March 1893 பிறந்திருக்கிறாரு. இங்கிலீஷ் பொயட் அண்ட் சோல்ஜரும் கூட. இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்திருக்காரு அண்ட் வாரில் தான் வந்து இறந்துருப்பார். லீடிங் பொயட் ஆஃப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் இவர் வந்து ஒரு பயங்கரமான லீடங்கான பொயட். அண்ட் இவர் வந்து 4th November 1818 வந்து இறந்துருப்பார். இன்சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு போம் வந்து இவரோட பயங்கர ஃபேமஸான ஒரு ஒர்க்காக வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி வார் போம். அதாவது வார் பண்ணாதீங்க, வார்னால வந்து என்னென்னலாம் வந்து பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத அந்த போம் வந்து ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லும். அண்ட் இந்த போம் வந்து 1819 வந்து எழுதியிருப்பார். இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய போம் இந்த ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த ஹோல் கண்டென்ட்டையுமே வந்து நம்ம சம்மரியாக சொல்லியிருக்கோம். அண்ட் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த போம் வந்து எப்போது பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 தான் பப்ளிஷ் ஆகும். ஆனால் அவர் வந்து எழுதினது வந்து எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வார் டைமில் எழுதியிருப்பார். ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் 1818 வந்து எழுதியிருப்பார். இவர் இறந்ததுக்கப்புறம் பேட்டில் வந்து இறந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த போம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இவர் இந்த போமுக்கு வந்து இந்த நேம் வைக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போம் இருக்கு இல்லையா, அந்த போம் வந்து பிபி ஷெல்லி இருக்கார்ல, அவர் வந்து த ரெவால்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருப்பார். அதுலேருந்து தான் வந்து இவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டிலை வந்து இந்த போமுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமுக்கு வந்து அந்த டைட்டிலை வந்து கொடுத்துருப்பார். அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீம்ஸ் பார்த்தலாமா? அண்ட் தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, futility and pity of war, shared humanity and reconciliation, lost potential, hellish reality. இந்த போம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங்கில் வந்து அதாவது நம்மளோட ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேட்டில் ஃபீல்டில் இருந்ததுனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த ஸ்பீக்கருக்கு வந்து நேம் இருக்காது. அந்த ஸ்பீக்கரை வந்து அவராக நினச்சி அவங்க எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த போமோட ஓப்பனிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அங்கே உள்ள அந்த பேட்டிலில் உள்ள நம்ம ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகிறாரு. அந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு டனலுக்குள்ளே போகிறாரு. அந்த டனல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரானைட்டால் வந்து உருவானதாக வந்து இருக்குது. அந்த டனல் வந்து பயங்கர டார்க்காக இருக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நடந்த வாரில் வந்து இந்த டனலை வந்து உருவாக்கியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த டனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நிறைய பேர் வந்து அலற சத்தம் கத்துற சத்தம்லாம் வந்து இவருக்கு கேட்குற மாதிரி இருக்குது. நிறைய டெட் பாடிஸும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து தூங்குற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் லேட்டராக வந்து அவருக்கு புரிய வருது, அவங்க எல்லாமே அங்கே கீழே வந்து இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிறத புரிய வருது. அவர் வந்து அந்த டனலுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கார். அண்ட் போய்கிட்டே இருக்கும்போது வந்து அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டார்க்கான டனலில் வந்து பீப்புள் வந்து தூங்குற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து புரிய வருது. அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்களும் வந்து நம்மளை மாதிரி இந்த பேட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி இன்ஜூரி ஆகிருப்பாங்களோ, அந்த பெயினில் வந்து அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே டீப்பாக வந்து நினச்சிட்ருக்கிறாரு. அதனால தான் வந்து அவங்க நிறைய பேர் இறந்து வந்து இது உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து அப்போது ப்ராப்பராக தெரியல அவர் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த டார்க் டனலுக்குள்ளே வந்து அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்பவே வந்து டார்க்காக இருக்குது. அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பீக்கரை வந்து ஒரு வெல்கமிங் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு ரொம்பவே வந்து ஹாரிஃபிக்காக இருக்குது. அது உள்ளே வந்து ஒரு ரொம்பவே வந்து ஐசோலேட் ஆகிற மாதிரியே வந்து அவர் வந்து ஃபீல் ஆகிறாரு. அண்ட் அந்த
ஸ்பீக்கர் வந்து இப்போ போய்க்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு ஃபிங்கர் யாராவது வந்து ஒரு பர்சன் வந்து அவரோட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கை கொடுத்து வந்து அவரோட கையை வந்து இது பண்ணி அவரை வந்து பிளெஸ் பண்ணுறாங்க. அவரோட கையை வந்து பிடிச்சி தூக்கி அவரை வந்து பிளெஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்பீக்கரை. அண்ட் அந்த மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்பீக்கரை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த ஸ்மைலில் வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பினஸ் இல்லை. அந்த ஸ்மைலில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிரிப்பு, அந்த சந்தோஷமான சிரிப்புக்கு பதிலாக அது வந்து ஒரு டெத் ஸ்மைல். ரொம்ப வியர்டாக இருக்குது. அது வந்து ஒரு டெத்துக்குரிய ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தருக்கு வந்து புரிய வருது. அவரோட ஸ்மைல் வந்து நம்மளோட ஸ்பீக்கருக்கு வந்து எதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்திருக்கிறது வந்து டனல் இல்லை, இது வந்து ஒரு ஹெல் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து புரிய வருது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போமில் வந்து அவர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு சோல்ஜர் இல்லையா, அவர் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ண உடனே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு புரிய வருது, நம்ம டனலில் இல்லை, நம்ம ஹெல்லில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் இவங்க 2 பேருமே வந்து அக்கம்பெனியாகவே போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே வந்து மிஸ்டீரியஸாக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து அவருக்கு வந்து ரொம்பவே புரிய மாட்டேங்குது. ரொம்ப குவைட்டாக அமைதியாக ரொம்ப மிஸ்டீரியஸான இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து டனலில் வந்து இந்த பேட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறாரு. அந்த மேன் வந்து அவரோட நீடெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆல்ரெடி வந்து இறந்து போன ஒருத்தர். அவர் அந்த ஸ்பீக்கர்கிட்ட வந்து நிறைய அந்த வார்ஸை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறாரு. என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து அந்த வார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அவரோட ஃபேஸில் வந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏளனமான அண்ட் ஒரு சோகமாக, அந்த வார்ஸில் வந்து நடந்த நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அண்ட் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. நிறைய மனுஷங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து அங்கே உள்ள ஹையர் அத்தாரிட்டிலாம் வந்து நம்மளால் பேசலாம் மாட்டாங்க, வாரை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்காக இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு பிளட் இல்லை அண்ட் அந்த டனலில் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்ட்லேருந்து நம்ம வந்து அப்பர் கிரவுண்டில் மேலே பேட்டில் ஃபீல்ட் நடக்கான வந்து எந்த ஒரு கன் சவுண்டுமே வந்து கேட்கல, மேலே வார் நடக்குது, கீழே எதுவுமே சவுண்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அவர் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்ருக்கிறாரு. இந்த ஒரு சோல்ஜர், அந்த இறந்து போன சோல்ஜரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சைலண்ட்டாக, அந்த டனல் வந்து பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக, அந்த வார்க்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த இடம் வந்து இருக்குது. ஏன்னா கிரவுண்டுக்கு வெளியே வந்து பயங்கரமாக அவங்க வந்து சண்டை போட்டு அடித்து இவங்கெல்லாம் இறந்து போய் தான் வந்து இங்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. அந்த சோல்ஜர் ஃபேஸில் எல்லாமே பயங்கரமான வந்து ஊண்டெல்லாம் இருக்குது. அண்ட் லேட்டராக தான் நம்ம ஸ்பீக்கருக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருமே வந்து சண்டையில் வந்து இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து தெரிய வருது. மேலே உள்ள எந்த சத்தமுமே வந்து கீழே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது வந்து அவர் நம்மளோட ஸ்பீக்கர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு வார் நடந்துகிட்ருக்கு, ஒரு கன் சவுண்டு, ஒரு பிளட் ஷெட் எதுவுமே வந்து இங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து தெரிய வருது, அவர் வந்து கொஸ்டின் கேட்காங்க, வார்னால் வந்து இவ்வளோ நடக்குதே வந்து, ஆனால் யாருமே வந்து ஏன் அந்த வாரை ஸ்டாப் பண்ண மாட்டேங்காங்க, எல்லாருமே வந்து இத்தனை சோல்ஜர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அதனால் அந்த சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் லேட்டராக தான் வந்து நம்மளோட பொயட்டுக்கு, நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, அவருமே அந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அண்ட் அப்போ சொல்லுவாரா, நான் வந்து ரொம்பவே எங்கேஜில் இருக்கேன், என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்கலை, நான் எப்படி இறந்து போயிட்டேனேன்னு சொல்லும்போது தான் அப்போது அந்த ஆப்போசிட்டில் அந்த செகண்ட் சோல்ஜர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நானுமே வந்து வாழ்க்கையில் வந்து எந்த சந்தோஷமே அனுபவிக்கவே இல்லை, நானுமே இறந்து தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன ரிவீல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களோட எனிமி சோல்ஜர், நீங்கள் தான் வந்து என்னை வந்து லாஸ்ட் வந்து வாரில் வந்து என்னை கொன்னுட்டீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட திரும்பி ஃபைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போதிய அளவு வந்து எனக்கு எனர்ஜியே இல்லை, ஸோ என்னால் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக ஃபைட் பண்ண முடியல, என்னை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கத்தி இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்டைலில் உள்ள ஒரு ப்ராப் எடுத்து என்னை குத்தி வந்து நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, உங்களை வந்து என்னால் தடுக்க கூட முடியல, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வார் நடந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு எனர்ஜியே இல்லாமல் நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், என்னால் வந்து சுத்தமாக வந்து முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக அந்த வார் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணுது, மக்கள் எல்லாமே வந்து வாழாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த வார் வந்து வழியை காட்டுது, ஆனால் வந்து எதுக்காக வந்து இந்த வார்ஸ் எல்லாமே வந்து அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த சோல்ஜர் வந்து அவரோட இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார். என்னோட ஐ எம் யுவர் எனிமி, யூ கில்டு மீ மை ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து எதுக்காக சண்டை போட்டோம், எனக்கும் உங்களுக்கு வந்து முன்விரோதம் வந்து எதுவுமே கிடையாது. நானும் ஒரு டெத் சோல்ஜர், இப்போ நீங்களுமே வந்து இறந்து போயிட்டீங்க. ஆனால் நமக்குள்ளே வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மேலே வந்து என்னோட வாரில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஆப்போனன்ட்னு கொண்டீங்க. ஆனால் நீங்கள் யார் என்னன்னு கூட எனக்கு வந்து தெரியாது. இந்த நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக வந்து நம்மளை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து கொன்னுக்கல, நீங்கள் வந்து என்னை கொன்னுக்கல. பட் ஆனால் இந்த வார்னால் வந்து நம்ம வந்து கொன்னுக்கிட்டோம். அர்த்தமே இல்லாமல் வந்து இந்த ஒரு வார் வந்து பலரோட உயிரை வந்து வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து லைவிங்காக அந்த ஸ்பீக்கர் வந்து பேசுகிற மாதிரி இந்த போமை வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு அந்த வாரை பற்றி ஒரு சென்சேஷனலாக அந்த வாரில் மக்கள் வந்து எந்தெந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பேசி இந்த போம் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த போமில் வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2 சோல்ஜர்ஸுமே வந்து ஒரு எனிமீஸாக இருந்தாலும் கூட ஒரு பிரதர்லிஹுட் அந்த வந்து டெத்தில் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரதர்லிஹுட் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்போ வந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் நடந்த எதுவுமே வந்து அவங்க வந்து நீ ஒரு எனிமி அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லேயே வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. நீ வந்து ஒரு ஆப்போனன்ட் கண்ட்ரியில் உள்ளோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் இவ்வளோதான் போமோட சம்மரில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணா அதையும் கேளுங்க. Thanks for watching and subscribe for more videos.